வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மைதா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பால் காய்ச்சினது 100 ml, பட்டர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி அதுக்கு தேவையான அளவு. இப்போ பட்டர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் சமையல் எண்ணெய் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் மேலே தடவிக்கலாம். தடவிட்டு ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பரோட்டாவுக்கு எப்படி உருட்டலாங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ எப்படி உருட்டலான்னு பார்க்கலாம். இப்போது நான் இதை 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது சின்ன சின்ன உருண்டையாக கரெக்டாக வரும். இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பீஸ் வச்சுருந்தேன். அதை மறுபடியும் ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த 2 ஃபிங்கர் விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி புஷ் பண்ணி இப்படி எடுத்தோம்னா உருண்டை, சூப்பரான உருண்டை வந்துடும். அழகான உருண்டை வந்திருக்கு. இதே மாதிரி இந்த உருண்டையும் எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். எல்லா மாவுலையும் பண்ணுற மாதிரி ஆயில் விட்டுடலாம். இப்போ இதை ஒவ்வொன்றையாக பரோட்டாவுக்கு உருட்டி எடுக்க வேண்டியது தான். இதை நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அப்படி லைட்டாக ஆயில் லைட்டாக தொட்டுக்கிட்டு நல்லா உருட்டோம்னா நல்லா மெல்லிசாக வரும். அப்படி உருட்டிட்டு கையை வச்சு நல்லா
இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இப்படி கண்ணாடி மாதிரி மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா இப்படி மெல்லிஸாக உருட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி மடிச்சுட்டு உருட்டி வச்சுக்கலாம். நல்லா உருட்டி வச்சிட்டோம்னா பரோட்டா போட்டதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன்றா லேயராக கரெக்டாக வரும். இதே மாதிரி கட் பண்ணி வச்சு மடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து பரோட்டா வந்து இப்போது இது வந்து இன்னொரு டைப்பில் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா மெல்லிசாக கண்ணாடி மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கணும். இது கரெக்டாக வந்து பால் வந்து கரெக்டாக ஊற்றணும். வெண்ணெய் வந்து கரெக்டாக போட்டோம்னா இப்படி சாஃப்டாக நல்லா வருது. இப்போ இது வந்து இப்படி மடித்து எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னா. இது கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். இப்படி இழுத்து விட்டுட்டு மடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நல்லா பூ ஷேப்பில் நல்லா அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் விட்டுட்டு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போதே கொஞ்சம் லேயராக தெரியுது. இது வந்து பூரி கட்டையில் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு, போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு வெந்ததும் வேகாத மாதிரி இருக்கும். திருப்பி போட்டுடலாம். எப்படி கலர்ஃபுல்லாக வந்து பாருங்கள், ப்ரௌன் கலரில். இதே மாதிரி ஒன்றொன்னா சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே. பரோட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கையில் சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது இதை வச்சு இப்படி 4 பக்கமும் அடிக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இது மாதிரி லேயராக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.